Vanakkam, Vandanam, and welcome to Cricket Crazies or a Samayana double header nama paathom, and we've got Vishnu as well as Akon in the house. Vanakkam and welcome, gentlemen. Ennodiya prediction losing streak is over, guys. Thank you, மக்களே. எவ்வளோ ரிலீஃப். டக்குன்னு 2 கேம்ஸ் நோடைய ரிவ்யூ பண்ணிடலாம். We start நான் off with Delhi. தொடர்ந்து ஃபெயிலியர் 4 out of 4. என்ன பண்றது? டெல்லி கேபிட்டல்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த மேட்சை பத்தி பேசிடலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 10 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. வாட் பேட்டிங் பை ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க். ஹவு குட் வாஸ் ஹி? விஷ்ணு, நீ ஃபர்ஸ்ட் ஆரம்பி, அதுக்கப்புறம் ஏகான்ட்டு போலாம். செம. எனக்கு என்னன்னா, இந்த வெயில்ல டெல்லி இந்தியா ஃபுல்லாவே வந்து ஹீட் வேவ் போய்கிட்டு இருக்கு. டாஸ் ஜெயிச்சது மும்பை இந்தியன்ஸ். எதுக்கு ஃபீல்டு டிசிஷன் எடுத்தாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. அது அங்கே வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நான். ஸோ அதுலயே வந்து ஒரு மாதிரி ஆட்டத்தை தோத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் பவர் பிளேக்கு முன்னாடி 1/2 சதம் பதிவு செஞ்சாச்சு. அண்ட் இத்துடன் நான் சொல்றேன், ஏர்லி கால், பட் வேர்ல்ட் கப்ல டெஃபினட்டா அந்த ஃபிளைட் ஏறி யூஎஸ்க்கு வர போறாரு ஆஸ்திரேலியா டீம். இதுல நீ யோசிச்சு பாரு, ஒரு ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் ட்ராவிஸ் ஹெட் ஓபன் பண்ணி ஆஸ்திரேலியா டீம் வந்து எந்த மாதிரியான ஒரு அட்டாக் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்றது நீ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாரு. நான் அது யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு நைட் மேர்லாம் வருது. நைட்மேர் ஃபார் bowlers for sure and phenomenal performance. ஏகான், அதாவது இந்த மாதிரியான ஒரு ஹிட்டிங் அவர் வந்து பாக்குறதுக்கு நீ பார்த்தனா ஒரு கிறிஸ் கெயில் மாதிரி சைஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இஸ் வெரி டிம், இஸ் வெரி பெட்டிட். ஆக்சுவலி ரொம்ப குட்டியூண்டு தான் இருக்காரு. பட் என்ன அடி மச்சான், அப்பா. ஐ மீன் phenomenal ஹிட்டிங்ல. எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, இல்ல சைலண்டால நான் வந்து விஷ்ணு சொல்றதை கேட்டு முடிச்சுட்டு பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்றதெல்லாம் விட்டுட்டு பேசாம ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிடுவோம் மேட்ச். அடிங்க 250, திருப்பி அடிங்க 240 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு ஐ ரியலி ஃபெல்ட் பேட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா ஓகே பும்ரா போடுங்க அப்படின்னு சொல்றோம், பும்ரா ஓவர்லயும் ரன் போச்சு. அதுக்கப்புறம் பும்ரா ஒரு ஓவர் போட்டாரு அந்த 6th ஓவர். அன்பார்ச்சுனேட்லி அபிஷேக் போரல் வந்து அந்த ஓவர்ல 6 பாலும் ஆட்டாரு. ஸோ அவரால் வந்து சஸ்டைண்டாவும் ஃப்ரேசர் மெக்கர்க்கு போட கூட முடியல பும்ராவால. வேற என்னதான் பண்ண முடியும்? பட் நான் ஒன்னு நோட்டீஸ் பண்ணேன், 5 தடவை போலிங் எடுத்திருக்காங்க டாஸ் வின் பண்ணி மும்பை. அதுல 4 தடவை தோத்துருக்காங்க. அவங்க தே பேக் தெம்செல்ஃப் அஸ் எ சேசிங் சைட், பட் சம்திங் இஸ் கோயிங் ராங். அது ஏன்னா யூஸ்வலா வந்து அவங்க வந்து பும்ரா பிளஸ் அந்த 2 ஓவர்சீஸ் பேசர்ஸ் அப்படின்னு போவாங்க. துஷாரா ட்ரை பண்ணாங்க, லூப் வுட்னாங்க, மஃபாக்கான்னாங்க, கோல்சிக்கு இன்னைக்கு ஸ்டமக் பக் அப்படின்ட்டாங்க. ஸோ நத்திங் இஸ் ஒர்க்கிங் ஃபார் தெம். ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் தட் தே ஆக்சுவலி காட் சம்திங் அவுட் ஆஃப் இட். ஒரு 245 ஆல்ரெடி அடிச்சதுனால நெட் ரன் ரேட் தப்பிச்சுது அப்படிங்கிறது மட்டும்தான் அதுல ஒரே நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு. இன்ஃபேக்ட் டிம் டேவிட் இருக்கிற வரைக்கும் இந்த கேம் வாஸ் ஸ்டில் ஆன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஒரு பயத்தை கலப்பினாரு அந்த 6-4 அடிச்சுட்டு. அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆனது வந்து ஐ திங்க் ஹி வாஸ் சோ டிசப்பாயிண்டட். பட் மும்பை இந்தியன்ஸோடைய பேட்டிங்ல நான் இன்னைக்கும் சொல்லுவேன், போன மேட்சும் நான் பார்த்தேன், ரோஹித் சர்மா ஒரு கேர்லெஸ் ஷாட் அடிச்சு அவுட் ஆனாரு. தொடர்ச்சியா 2வது முறை இதை நம்ம வந்து பாக்குறோம். லுக், எனக்கு என்ன தோணுதுன்னா, ரோஹித் சர்மா சச் a big pillar ஆஃப் மும்பை இந்தியன்ஸ். அவருடைய பேட்டிங் அண்ட் அவருடைய கேப்டன்சினாலதான் மும்பை இந்தியன்ஸ் 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க கோப்பைய. இன்னைக்கும் ரோஹித் சர்மா டக்குன்னு அவுட் ஆனது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமா அமைஞ்சிச்சு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வாட் எல்ஸ் could Mumbai have done better, Vish? After winning the toss, maybe to choose to bat first to start with. அது வந்து அது அங்கே வந்து ஒரு மாதிரி எடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ பாருங்க, அது இங்கிலீஷ் பவுலர்ஸ் நீ வந்து ஒரு லூக் வுட், ஜஸ்ட் லூக் வுட் இஸ் லூக் வார்ம், ஸோ அப்சல்யூட்லி ஏதாவது டிசப்பாயிண்டிங் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். வந்து ஒரு பும்ரா ஒவ்வொரு மேட்ச்லயும் வந்து இப்போ ஏகான் ஆரம்பத்தில் சொல்ற மாதிரி இப்போ என்ன வந்து அவங்களோட மிஸ்டேக்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்றது ஒரு மாதிரி கிளீஷேட் ஆயிடுச்சு. அதை பத்தி பேசிட்டு ஒன்றும் பெருசா பிரயோஜனம் இல்லை. அண்ட் இஃப் யூ ஹவ் கன்சிடர்ட் 257 சொல்லு இல்ல இன்னைக்கு இந்த மிஸ்டேக் பாயிண்ட் அவுட் பண்ணதுல நான் ஒண்ணு நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, முகமது நபி ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அது தட்ஸ் தி ஒன்லி திங் தே குட் ஹவ் டன் சம்திங் டிஃபரெண்ட். வேற எதுவுமே எனக்கு தோணல. நபி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருந்திருக்கலாம். ஏன்னா ஹி இஸ் a very intelligent player. அவர் ஆப்கானிஸ்தான் மினோ நேஷன் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி has played for 40 T20 teams, 40 T20 matches கிடையாது, 40 teams ஆடி இருக்காரு.
நீ வந்து நீ நபி ஓகே நபி நீ கொண்டு வராட்டியும் நீ வந்து அட்லீஸ்ட் பும்ராக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் கொடு. ஏன் பும்ராக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறானே தெரியல. ஒரு மாதிரி டோன் செட் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா முதல் ஓவர் லூக்கூடு போட்டு 19 ரன் அடிச்சாரு இவரு ஜேக் ஃப்ரேசர் மெகர். கரெக்டா ரெண்டாவது ஓவர் போட்டாரு. நான் என்ன சொல்றேன், நீ ஃபர்ஸ்ட் ஓவரே குடுன்றேன். பும்ராக்கு நீ முதல் ஓவரே குடுன்ற டோன் செட் பண்ணிட்டுமே. நீ வந்து ஒரு ஜேக் ஃப்ரேசர் மெகர் இருக்கும்போது அவர் எடுத்துட்டு வந்து யாருக்கு போட்டு விக்கெட் எடுக்கலாம்ல அட்லீஸ்ட். ஐ மீன் அது மும்பை இந்தியன்ஸ் நம்ம ஒதுக்கிடலாம். ஓகேயா, டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கான்டெஸ்ட் குள்ள நுழையறாங்க. இன்ஃபேக்ட் they have displaced a team. எந்த டீமை டிஸ்பிளேஸ் பண்ணிருக்காங்க அவங்க பாருங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் in the 5th position, சென்னை சூப்பர் கிங்ஸ் in the 6th spot. guys 10 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. just the start the Delhi Capitals had. கண்ணா அவங்க எவ்வளவு மேட்ச் ஆடி இருக்க பாரு. சென்னை சூப்பர் கிங்ஸோட 2 மேட்ச் அதிகமா ஆடி இருக்காங்க. ஓகேடா, பட் பாக்கும்போது you would have never ever thought you would have never ever thought Delhi Capitals will be up in that table. எவ்வளவு நாளா actually இந்த டேபிள்ல இருந்தாங்க. கரெக்ட். அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாரும் வந்து இந்த டெல்லியோட 4 ஃபாரினர்ஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து வார்னர் மார்ஷ், நோக்கியா இவங்க 3 பேரை வச்சுட்டு அவங்க வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸோ ஷே ஹோப்போ அல்லது எக்ஸ்ட்ரா பேசரோ அப்படி ஆடுவாங்க. இன்னைக்கு அவங்களோட 4 ஃபாரினர்ஸ் பாருங்களேன். ஃப்ரேசர் மெக்கர், ஷே ஹோப், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் லிசார்ட் வில்லியம்ஸ். ஆக்சுவலி ஹேட்ஸ் ஆஃப். மார்ஷ்க்கு இன்ஜுரி ஒரு பக்கம், அவங்க வந்து அந்த வார்னர் அந்த ஒரு ஹை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம கட்ரோட்டா தூக்கிட்டாங்க. அண்ட் திஸ் கைஸ் டெலிவரிங். ஃப்ரேசர் மெக்கருக்கு வந்து 15 பால் 50 2 தடவை அடிச்சிருக்காரு அப்படின்னாக்க பெரிய விஷயம். என்னோட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஆஸ்திரேலியா வந்து வார்னரை நேஷனல் டீம்ல இருந்து தூக்கி ஃப்ரேசர் மெக்கர் அங்க ஆட வைப்பாங்களா வேர்ல்ட் கப்ல அப்படிங்கிறது ஹிண்ட் பண்ணிருக்காரு. ரிக்கி பாண்டிங் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு தட் வார்னர் மே ஆக்சுவலி ஹேவ் டு சிட் அவுட் இன் தி T20 வேர்ல்ட் கப். அதனால விஷ்ணு நீ ஏர்லி கால் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஏர்லி கால் கொடுத்துட்டாரு ரிக்கி பாண்டிங். சோ யூ அண்ட் ஹி ஷேர் தி சேம் மைண்ட். அப்படினா யோசிச்சு பாரு. ஆனா வந்து எனக்கு அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து வார்னர் டெஸ்ட்ல 1 இயர் அவுட் ஆஃப் ஃபார்மா இருக்கும்போது கூட ஹி டிசர்வ்ட் அ ஃபேர்வெல். ஐ மீன் டவுட்டே கிடையாது. அவங்களோட விராட் கோலி ஆஃப் திஸ் ஜெனரேஷன் அப்படின்னாக்க டேவிட் வார்னர். நம்ம வந்து யசஸ்வி வில் ஓபன் வித் விராட் கோலின்னு, ஐ மீன் வில் ஓபன் வித் ரோஹித் சர்மா நம்ம போல்டா சொல்லுவோமா அப்படின்னாக்க எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஹூஎவர் பெர்ஃபார்ம்ஸ் சஞ்சு சாம்சனுக்கே இடம் இல்லைன்னு பேச போறோம். நான் யசஸ்வி அபிஷேக்ன்ற, நீ வர யசஸ்வி அபிஷேக் அனுப்புன்ற. அப்ப பேசிக்கலா என்ன சொல்ற, ரோஹித் விராட் விளையாட வேணாம்ன்றியா? நான் என்னன்ற, அந்த டீம்ல இருந்து ஒரு பும்ராவை எடுத்துக்கோங்க, ஒரு ஜடேஜாவை வச்சுக்கோங்க. ஓகே, வேற எல்லாரையும் நீ வந்து இந்த மாதிரி ராடிக்கலா யோசிக்கலான்ற. ஒரு அபிஷேக் யசஸ்வி ஓபன் பண்ணோம், 1 டவுன் சஞ்சு வரட்டும், சஞ்சு 1 டவுன் வரட்டும். நான் வந்து பிராக்டிகலா வந்து நேத்து பார்த்த 2வது மேட்ச் பத்தி பேசிடலாம். அதுதான் சஞ்சு. உனக்கு செக்வே கொடுத்தானே இல்லையா? அப்போ உனக்கு செக்வே இப்ப கொடுத்தானே இல்லையா சஞ்சுன்னு சொன்னேனே. ஓவர்லாப் ஆயிடுச்சு. ஓகேயா, சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர் அன்ஸ்டாப்பபிள். 16 புள்ளிகள், ஸ்வீட் 16. இட்ஸ் ஆக்சுவலி a sweet spot அப்படினே சொல்லலாம். பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விருது வாங்குனாரு. திஸ் இஸ் a note my point your honor. 71 unbeaten of 33 deliveries. கிரன்ச் சிச்சுவேஷன்லயும் என்னால கேப்டனாவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், பேட்டராவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், பாத்துக்கோங்க செலக்டர்ஸ் அப்படின்னு ஆடின ஒரு நாக் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி நீங்க அத நோட் பண்ணீங்கன்னா ஆரஞ்ச் கேப் லிஸ்ட பார்த்தா ஒரு பயங்கரமான தலைவலி இருக்கு அவங்களுக்கு. நம்பர் 2 சாம்சன், நம்பர் 3 பண்ட், நம்பர் 4 ராகுல். ஐ மீன் மேபி ஒருத்தர் முன்னாடி பின்னாடி இருக்காங்க. ரன்ஸ் பார்த்தா பிட்வீன் 370 and 385. பண்ட்டும் சாம்சனும் ஸ்ட்ரைக் ரேட் 161 160. இவங்க லிட்டரலி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. யாரு டிராப் ஆனாலும் அந்த ஃபேன் பேஸ் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த பிளேயருக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமா தான் இருக்கும். அதுல பண்ட் போயிடுவாருன்னு தோணுது. ஏன்னா அவர் ஒரு லெஃப்டி அப்படிங்கிற ஒரு அந்த பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ்னால போயிடுவாருன்னு தோணுது. ராகுல் வந்து ரிமார்க்கபிளா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு இந்த சீசன், ஸ்ட்ரைக் ரேட் எஸ்பெஷலி இன் பவர் பிளே. ஆனா வந்து இப்ப ராகுலை எடுத்தா இது ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு நாவல் மாதிரி போயிட்டு இருக்கு. விராட் கோலி எங்க ஆடுவாரு, அவர் ஓபனர்னா யசஸ்விக்கு ஸ்குவாட்ல இடம் இருக்கா, ராகுலுக்கு ஸ்குவாட்ல இடம் இருக்கா, இப்படி இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி எங்க கை வச்சா எது மூவ் ஆகும் அப்படின்னு தெரியாத லெவல்ல மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிரும் 2 நாள்ல. அந்த லிஸ்ட் வந்துருச்சு.
அன்பிலீவபிள். எல்லாருமே போட்டி போட்டு விளையாடுற மாதிரி தான் இருக்கு டு கேட்ச் தட் ஃபிளைட் டு தி யுஎஸ் அண்ட் தி கரீபியன். பட் ஹேவிங் செட் தட், எல்எஸ்ஜி வந்து ஒரு சில விஷயங்கள்ல தவறு பண்ணாங்களா மறுபடியும் அப்படின்னு நம்மள வந்து யோசிக்க வச்சாங்க. கேஎல் ராகுல்ஸ் ரொட்டேஷன் ஆஃப் போலர்ஸ், அவருடைய பேட்டிங் ஃபினாமினலா இருந்துச்சு அண்ட் ஈஸியா கிளினிக்கலா சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க பேஃப்லிங் ராஜஸ்தான் ராயல்ஸ். மச்சி, எனக்கு புரியவே இல்ல. பேஃப்லிங் டிசிஷன்ஸ். எனக்கும் புரியல. 16வது அதாவது ஓவர்ல ரவி பிஷ்னாய் எடுத்துட்டு வரீங்க, எனக்கு புரியவே இல்லையா அது. அது லாஜிக் ஒண்ணு. எதுவுமே. ஸ்டாயினிஸ் வந்து ஒரு ஓவர்ல 3 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. அவருக்கு ஓவர் திரும்ப கொடுக்கல. நீ வந்து இம்பாக்ட் பிளேயரா அமித் மிஸ்ராவை கொண்டு வர 2 ஓவர் கொடுத்த ஒரு விக்கெட் எடுத்தாரு, வாட் எவர். ஆனா மெயின் ஸ்பின்னர் ரவி பிஷ்னாய் வந்து 16வது ஓவர் வந்து 16 ரன்ஸ் கொடுத்தாரு. எனக்கு அதுதான் வந்து அந்த இடத்துல என்ன அவங்க ட்ரை பண்ண வந்தாங்க அப்படின்றது வந்து கேஎல் ராகுலுக்கே புரியல நினைக்கிறேன். அவர் ஏதோ ஒண்ணு இங்கி பிங்கி போட்டு பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்ல, ஏகான் அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேஎல் ராகுல் என்ன சொன்னாரு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, we were saving the spinners for the West Indians அப்படின்னாரு. ராப்மன் பவல் and Shimron Hetmyer towards the death Again வரும்பொழுது the we were matchup. saving the அதுதான் spinners. I know நாங்க but matchup பார்த்து thing போறோம் இல்ல. அப்படின்னாரு. too இல்ல much importance on இதுதானே நம்ம matchups. நேத்து பேசினதே அதுதானே. யூ டேக் Exactly. த ரிஸ்க் அண்ட் அட்வென்ச்சரஸா முன்னாடியே உங்களோட ஆப்ஷன்ஸ் சேவ் பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாது. முந்திலாம் வந்து அந்த ஒரு விக்கெட் விட்டா அந்த Exactly. ஒரு ட்ரிகர் ஆகும், கொலாப்ஸ் ஆகும்னு ஒண்ணு இருக்கு. இப்பெல்லாம் வந்து 8 பிளேயர்ஸ் வராங்க. ரியான் பராக் வந்து இம்பாக்ட் சப்பா உள்ள வராரு. சோ நீங்க வந்து இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க அந்த மேபி அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால விக்கெட்ஸ் தான் வந்து முக்கியம், நான் சேவ் பண்ணி பின்னாடி விக்கெட்ஸ் எடுக்க முடியாதுங்கிறத ரியலைஸ் பண்ணி அவங்க சீக்கிரம் பண்றது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். பட் Okay, credit where it's due. சூப்பர் பார்ட்னர்ஷிப் கேஎல் ராகுல், தீபக் ஹூடா செமையா இருந்தது. அதுவும் ஏர்லி விக்கெட்ஸ் எழுந்ததுக்கு அப்புறம், அதாவது ஒரு குவிண்டன் டிகாக் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் போன மேட்ச் வந்து அவர் செஞ்சுரி அடிச்சார். இந்த மேட்ச்ல டக்கு வாழ்க்கை மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வாழ்க்கையில எப்படி விஷயங்கள் நடக்குமோ அந்த மாதிரி இருந்தது. பட் அங்க ஏகான் மச்சான் என்ன பார்ட்னர்ஷிப் அது. ஐ திங்க் ஒரு மாதிரி ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் பெருசா அதுவுமே ட்ரை பண்ணாம பர்ஃபெக்டா இந்த ஒரு அந்த பார்ட்னர்ஷிப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு கொண்டு போனாங்க இல்லையா? யா, ஃபேர் எனஃப். Yeah, and okay, also nice, but nice. One more ஆனா answer is nice. ஏன்னா hey guys 12 நிமிஷம் ஆயிடுச்சு. முக்கியமான போட்டி சரி. சிஎஸ்கே எஸ்ஆர்எச். ப்ளீஸ் அத பத்தி பேசலாம். ஓகேயா? அதனுடைய இல்ல ப்ரிவ்யூ நாளைக்கு big match ஆர்சிபி for the ஆடுறாங்க. Chennai Super Kings. இல்ல நாளைக்கு ஆர்சிபி ஆடுறாங்க, அவங்களுக்கு ஒரு முக்கியமான போட்டி அப்படின்னு சொல்ல வந்தேன். குஜராத் vs பெங்களூரு, அது வந்து ஃபர்ஸ்ட் போட்டி ஆஃப் தி டே கைஸ். அதுல வந்து நம்ம லாஸ்ட்ல பிரெடிக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த ஒரு போட்டியில ஆர்சிபி ஒரு வெற்றிக்கு அப்புறம் வராங்க. குஜராத் வந்து நிறைய தோல்விகளை சந்திச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னு தெரியாம திக்குமுக்காடி போயிருக்காங்க. இந்த போட்டியினுடைய பிரெடிக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாமா? சரி, ஓகே, பண்ணிடலாம். யார் வின் பண்ண போறாங்க? ஐ அம் கோயிங் ஆர்சிபி. ஆர்சிபி. நான் சொல்லிட்டேன். நான் வந்து ஐ எம் கோயிங் ஃபார் ஜிடி. ஏன்னா இதுல சிம்பிள் ரஜத் பட்டிதார் கையில மேட்ச் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ரேண்டமா இருக்கலாம், பட் அவர் மட்டும்தான் அந்த டீம்ல ஸ்பின்ன ஆடுறதுக்கு இருக்காரு. அண்ட் மைண்ட் யூ, லெஃப்ட் ஹேண்டர்ஸே கிடையாது ஆர்சிபில, லோம்ரோ தவிர. இப்ப நாளைக்கு அவங்க ஒரு ஸ்பின் விக்கெட் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியா சாய் கிஷோர், ராஷித் கான் அண்ட் நூர் அகமது அப்படின்னாக்க தட்ஸ் 12 overs ஆஃப் ரிலன்ட்லெஸ் ஸ்பின். ரஜத் பட்டிதாரை தூக்கிட்டாங்கன்னா அவங்க ரன் த்ரூ பண்ணிடுவாங்க. டே கேம் வேற, அந்த டியூ அது இதுன்னு எதுவும் கிடையாது. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த ரீசன்லாம் எதுவும் கிடையாது. தே கேன் ஜாலியா அவங்க 12 over போட்டாங்க அப்படின்னாக்க அது எப்படி போகும்? ஐ மீன் ஐ ஃபீல் ஜிடிக்கு ஸ்ட்ராங் சான்ஸ் இருக்கு நாளைக்கு. ஆக்சுவலி அந்த பாயிண்ட்ல சொல்லும்போது இட் சவுண்ட்ஸ் வெரி வெரி லாஜிக்கல். நான் ஏன் பெங்களூர்னு சொல்றேன் அப்படின்னா, போன மேட்ச் நல்லா ஜெயிச்சுட்டு உள்ள வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 1 run வித்தியாசத்துல தோத்தாங்க. அவங்க பக்கம் கொஞ்சம் மொமெண்டம் இருக்கு. விராட் கோலி will be charged up. ஏன்னா அந்த ஆரஞ்சு கேப் அவருடைய மண்டையில இருந்து பறிக்கிறதுக்கு எல்லாருமே பின்னாடி ஓடி வராங்க பாருங்க. சஞ்சு சாம்சன் இஸ் அட் ஹிஸ் ஹீல்ஸ் அப்படிங்கிறதுனால விராட் கோலியினுடைய பேக்ல இருந்து கொஞ்சம் ரன்கள் பார்ப்போம் அப்படின்னு எனக்கு தோணுது. Guys, let's move on to the big game as well. இதுவும் பிக் கேம் தான். ஆனா ரெண்டாவது ஏன் பெரிய கேம் நான் சொல்றேன் அப்படின்னா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பேக் டு பேக் லாஸஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய அன்புடன்ல மறுபடியும் விளையாடுறாங்க. பவர் ஹிட்டிங் எஸ்ஆர்எச் பேட்டர்ஸ் ஃபேஸ் பண்ண போறாங்க. சிஎஸ்கே ஸ்லைட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் bowling lineup. What are you expecting, ஏகான்? அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கான்டெக்ட் என்னன்னா, அன்னைக்கு இந்த லக்னோ மேட்ச் போயிருந்தப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. 60 ரன் சிஎஸ்கே பவர் பிளேல அடிச்சாங்கன்னா அது ஒரு சம பவர் பிளே. ஓகே, எஸ்ஆர்எச் 60 ரன் பவர் பிளேல அடிச்சாங்கன்னா அது சம பவர் பிளே ஃபார் த போலிங் டீம். அந்த லெவல்ல அந்த டீம் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால சிஎஸ்கே
வந்து கண்டிப்பா அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ்னு இல்ல, ஆப்வியஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் விஷயங்கள் பண்ணி ஆகணும். ஸ்டார்ட் வித் மொயின் அலி. ஆர்சிபி கிட்ட இருந்து டீம்ஸ் ஒன்னு கத்துக்கணும் அப்படின்னாக்கா அவங்க லாஸ்ட் 2 மேட்ச்ல அவங்களோட மேட்சப்ஸ் ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. சுனில் நரேனுக்கு எப்படி போட்டாங்க அப்படிங்கறத பஞ்சாப் கிங்ஸ் ஃபாலோ பண்ணல, அடி வாங்கினாங்க. அதே மாதிரி டிராவிஸ் ஹெட்டை எப்படி எடுத்தாங்க, வில் ஜாக்ஸை கொண்டு வந்து டூ இட் வித் எய்தர் வித் மொயின் அலி ஆர் மஹேஷ் தீக்ஷனா கொண்டு வாங்க முஸ்தபிசுர் ரஹ்மான் பதிலா. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 10 ரனா பிளஸ் 3 இந்தியன் பேசர்ஸ் இருக்கும்போது முஸ்தபிசுரை தைரியமா டிராப் பண்ணிட்டு தீக்ஷனாவை கொண்டு வாங்க. கிவ் ஹிம் இந்த பவர் பிளே. அது மட்டும் தான் அவங்களோட ஒரே வழி. பவர் பிளேல இஃப் எஸ்ஆர்ஹெச் நல்ல ஸ்கோர் அடிச்சிட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஃபர்ஸ்ட் எவர் வின் இன் சென்னை வந்துடும் அப்படின்னு எனக்கு தோணுது. கிரேட் பாயிண்ட் விஷ். டாஸ் ஜெயிச்சு நீங்க வந்து பேட்டிங் எடுத்துருங்க. என்னோட பாயிண்ட் அதுதான். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, சன்ரைஸ் ஹைதராபாத் பொறுத்தளவு அவங்க முதல் பேட்டிங் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சுட்டு அது வந்து ஒரு பெரிய ப்ரெஷர். அவங்க சொன்ன மாதிரி 120 125 வந்து அசால்ட்டா பவர் பிளேல அடிக்கக்கூடிய ஒரு டீம். சோ டாஸ் ஜெயிச்சு வாட் எவர் த கண்டிஷன். நியாயமா பேசு. ஒரே ஒரு டாஸ் தான் 8 மேட்ச்ல ஜெயிச்சிருக்காரு ருத்துராஜ் கைக்வாட். மேட்ச கூட அவர் ஜெயிப்பாரு. டாஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றியா? டாஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ இந்த டாஸ் ஃபேக்டரை எலிமினேட் பண்ணிடு. ஓகே. இல்ல எனக்கு இதுல ஒரு இது இருக்கு. நாளைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் பொறுத்தளவு சொல்லுங்க. கோ ஆன். சிஎஸ்கே சென்னையில விளையாடுறாங்க அண்ட் சென்னையில வந்து டியூ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக பெரிய பிரச்சனையா இருக்கு. there's a lot of due guys. அதனால பேட் கமெண்ட்ஸே யோசிப்பாரு, should be bat first or should be chase. ஒரு பிக் அட்வான்டேஜ் ஃபார் எல்எஸ்ஜி அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா there was a lot of due. so batting second was a big advantage. அதனாலேயே எஸ்ஆர்ஹெச் யோசிப்பாங்க should be bat first or second அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுவும் இருக்கு. எனக்கு எஸ்ஆர்ஹெச் அவ்வளவு யோசிக்க மாட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சாங்கன்னா ஷூர் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போறாங்க. அதுல டவுட்டே கிடையாது. நாளைக்கு வந்து it will be a good toss to lose for எந்த டீமா இருந்தாலும். டாஸ் வின் பண்றதுக்கு நாளைக்கு ருத்துராஜுக்கு அவ்வளவு இன்க்ளினேஷன் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஓகே டியூ இருக்கு. ஆனா கடைசி 4 ஓவர் மேட்ச் 19 வரைக்கும் போச்சே. இப்ப நாளைக்கும் ஒரு 250 அடிச்சுட்டாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னாக்க சிஎஸ்கே வந்து பிராக்டிகலி ஒரு 2 மெம்பர் பேட்டிங் டீம். பிளஸ் அப்கோர்ஸ் தோனி, சிவம் துபே அண்ட் ருத்துராஜ் கெய்க்வாட் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது 250 மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க தென் அந்த டியூ என்ன வந்தாலும் அவங்களால மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நாளைக்கு டாஸ் தோக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படின்னு இருக்கலாம். கரெக்ட், கிரேட் பாயிண்ட். நான் என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்றத சொல்லிடுறேன். ரச்சின் ரவீந்திராவை தயவு செய்து ஆட வைங்க. இது வந்து நான் போன மேட்ச்லயும் சொன்னா அவர் உட்கார வைக்காதீங்க. ஒரு டேரில் மிச்சலுக்கு பதிலா ஆரம்பத்துல யூ சிட் டேரில் மிச்சல் டவுன் இஃப் யூ ஹேவ் டு, பட் ரச்சின் ரவீந்திரா விளையாடி ஆகணும் அப்படின்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஐ வுட் ப்ரிஃபர் மொயின் அலி அண்ட் தீக்ஷனா. ஓகே, ஆர் பத்திரானா டிபெண்டிங். எனக்கு வந்து அந்த விக்கெட் சர்ஃபேஸ் எப்படி இருக்க போகுது, எப்படி பிஹேவ் பண்ண போதுன்னு தெரியல. எனக்கு என்னன்னா பத்திரானா இஸ் அ போலர். பிச் எப்படி இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு மேட்டர் கிடையாது பத்திரானாக்கு. So I would still want to play Pathirana. என்னோட டீம்ல பத்திரானா இருப்பாரு. It will be a toss up between of course Theekshana Pathirana போது பத்திரானா இருப்பாரு. ஒரு மொயின் அலி பத்திரானா, ரச்சின் ரவீந்திரா of course has to play for me. So yeah, ரச்சின் ரவீந்திரா for sure நீங்க வந்து எடுத்துட்டு வந்துருங்க. and முஸ்தபிசுர் of course. எனக்கு ஆக்சுவலி ரச்சினை காட்டிலும் எனக்கு என்ன ஒண்ணு தோணுதுன்னா சிஎஸ்கே வந்து பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். ரஹானே கிளியரா வேலைக்கால அட்லீஸ்ட் சமீர் ரிஸ்வி, ஏன்னா நீங்க ஃபாரினர்ஸ்ல கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறீங்க அப்படின்னா கூட ஓகே. ஏன்னா அப்புறம் ஒரு மேட்ச் ரச்சின், ஒரு மேட்ச் மிச்சல், ஒரு மேட்ச் ரச்சின், அப்புறம் அந்த சிஎஸ்கேவோட அந்த பிலாசபி ஸ்டெபிலிட்டி அப்படிங்கறதே போகும். அப்படிங்கிறப்போ மேபி ரஹானேக்கு டைம் ரன்னிங் அவுட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அவர் கிளியரா ஒரு பேஸ் வெர்சஸ் ஸ்பின் அப்படின்னாக்க ஸ்பின் கிட்ட தடுமாறுறாரு அப்படிங்கிற ஒரு கிளியர் இது இருக்கும்போது நீங்க வந்து ரிஸ்வியை ட்ரை பண்ணலாமே அப்படிங்கறதா என்னோட ஒரு இது. ஏன்னா அவரு சின்ன பையன். He can play 3. One down. ருத்துராஜ் and ரச்சின் ஆடணும்னாலும் ஆடலாம். மொயினே ஆடலாமே. ஜேஎஸ்கேக்கு ஓபனிங் தானே பண்ணிருக்காரு. நீங்க மொயின் ஆடின மேட்சஸ்ல எல்லாம் அவர் வந்து தோனிக்கும் பின்னாடி தான் வச்சிருக்காங்க. சம்திங் ஹஸ் டு கிவ் அப். ஏன்னா வந்து அது அப்படியே அவ்வளவு டிராஸ்டிக்கா பண்ண மாட்டாங்க.
நம்ம வந்து நிறைய கிரியேட்டிவா பேசலாம். பட் நாளைக்கு என்ன களத்துல நடக்க போகுது அப்படின்னா, மேக்ஸிமம் 1 or 2 சேஞ்சஸ் தான் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த கரெக்ட். அளவுக்கு ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச்க்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணாங்க? ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து 3 ஸ்பின்னர் எடுத்துட்டு போனோம். ஒரு மகேஷ் தீக்ஷனா ஹேஸ் டு கம் இன். ஏகான் இஸ் அப்சல்யூட்லி ரைட். நீங்க முஸ்தபிசரை உட்கார வைங்க. ஓகே போதும். அவர் எனிவே மே 1 கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மேட்ச் கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. மகேஷ் தீக்ஷனா உங்களுடைய மிஸ்ட்ரி ஸ்பின்னர், மொயின் அலி ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஜட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இந்த பொக்கே ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வச்சுட்டு தான் நீங்க எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸை கவுக்க முடியும். என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு டர்னிங் பிட்ச் கொடுங்க. எஸ்ஆர்ஹெச் ஒரு சில பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஒரு சில பேட்டர்ஸை பத்திரானா பாத்துப்பாரு. அவ்வளவுதான். as simple as that. Daryl Mitchell போன மேட்ச்ல தான் எடுத்துட்டு வந்தாங்க. I do not think they're going to change Daryl Mitchell guys. Ajinkya Rahane and Ruturaj Gaikwad தான் ஓபன் பண்ண போறாங்க. Rachin Ravindra, even I want to see him play on the left-right combination. I want to see. I actually think Rachin Ravindra has the ability to hit like Marcus Stoinis. அந்த மாதிரி ஒரு Travis Head மாதிரி அவரால அடிக்க முடியும்னு எனக்கு தோணுது. But this is not the time for him. So you open with Rahane and Ruturaj Gaikwad at number 3. Daryl Doesn't Mitchell work for me at all somehow. I want Actually, to see Samir Rizvi play. அதுதான் நான் சொல்றேன். இந்த எல்லாமே நடந்தாலும் சிஎஸ்கேவோட bowling power play which is SRH ஓட batting power play அங்க அந்த 6 ஓவர் தான் இந்த 40 ஓவரோட டிசைடிங் ஃபேக்டர். அங்க சிஎஸ்கே bowlingல என்ன சேஞ்சஸ் பண்றாங்களோ அங்கதான் வந்து கேம் ரிவர்ஸ் பிக்சர்ல ஆச்சு. ஏகான் அத பத்தி பேசலாம். ஓகே, அந்த bowling முதல் 6 ஓவர் சிஎஸ்கேனுடைய bowlingல யாருக்கு bowling கொடுப்ப? தீபக் சேர் எப்படியும் ஒரு எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா நான் அதை செகண்ட் ஓவரா கொடுத்துட்டு நான் தீக்ஷனாவை ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுப்பேன். ஐ மீன் தைரியமா ட்ரை பண்ணி பார்க்கல. ஏன்னா ஒரு லைனை விட்டு சுத்துற மாதிரி இருக்கு டிராவிஸ் ஹெட். அவர் பண்ணுவாரு. தட்ஸ் த வே அவர் விளையாடுறது அதுதான். அதனால வந்து நீங்க தைரியமா வித்தியாசமா ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. அப்படிதான் நான் இது வேணும். தீபக் சேர்னால வந்து எடுக்க முடியும்னு எனக்கு தோணல. I feel I would stick with Deepak Chahar. நான் வந்து very first over Deepak Chaharக்கு கொடுத்து maybe get a Tikshana or a Moin if he's playing 4th over அந்த மாதிரி கொண்டு வரதா நான் பாப்பேன். ஏன்னா அந்த ஒரு early movement நீ வந்து Deepak Chahar வந்து he can do something with the new ball, you know, so exactly. I will bank on that. இதுல நான் ஏன் வந்து இது சொல்றேன்னா 3 over 50 வந்து போன ஐபிஎல் வரைக்கும் மேபி ஒரு ரேரிட்டியா இருக்கலாம். இப்போ வந்து 2.350 ஃபார் நோலாஸ் வந்து ஒரு ஈஸியான விஷயமா இருக்கா? நீங்க 4th ஓவர்ல தீக்ஷனாவை கொண்டு வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா ஆடி ஒரு 4 சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்கன்னா, இப்போ இன்னைக்கு நபிக்கு என்ன ஆச்சோ அதே தான் வந்து நான் சொல்றேன். வெயிட் பண்ணி அதுக்குள்ள கைவிட்டு போயிடுச்சுன்னா முடிஞ்சது. See, both of you have valid points. எனக்கு என்ன தோணுதுன்னா தீபக் சஹார் will open over 1. அவங்க வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷன் மாதிரி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தீபக் சஹார் இருந்தாருன்னா அந்த early movement like Vishnu said with the new ball அவர் வந்து one endல இருந்து போடுவாரு. 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்போது மொயின் அலி இறக்குங்க. ஆஃப் ஸ்பின்னர் டு லெஃப்ட் ஹேண்டர் போடுங்கப்பா. மொயின் அலி விக்கெட் கிடைச்சாலும் தான் கிடைக்குவாங்க. நான் என்ன சொல்றேன், I want to see minimum at least 3 overs of spin in the power play. அததான் நான் சொல்றேன். நீங்க தீபக் சஹாருக்கு 3 ஓவர் வேணா கொடுங்க, ஆன் த ட்ராட் வேணாலும் கொடுங்க, ஆனா மத்த 3 ஓவர் ஸ்பின்னருக்கு கொடுங்கன்றேன். டோன்ட் ஈவன் பிரிங் துஷார் தேஷ்பாண்டே. இதுல என்னன்னா நீங்க சொல்றதுல துஷார் தேஷ்பாண்டே எடுத்துட்டு வரக்கூடாது. இன்னொரு என்னன்னா இந்த டாமினோ எஃபெக்ட் இந்த பக்கம். இப்போ இந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸும் பவர் பிளேவை தாண்டி ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஜடேஜாவை கொண்டு வர முடியாது. லைக் நேச்சுரலி கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. இவங்களோட தாட் ப்ராசஸ்ல ஒரு ஹிட்டர் லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாக்க நான் ஸ்பின்னரை போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஜடேஜா இன்எஃபெக்டிவ் ஆயிடுவாரு. தென் நீங்க மிடில் ஓவர்ஸ்ல மறுபடியும் வேற மாதிரி மாட்டிப்பீங்க. ஸோ அதுக்காக அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு 3 overs ஆஃப் ஸ்பின் பவர் பிளேல போட்டே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பவர் பிளேல ஒரு வேளை விக்கெட் எடுத்துட்டோம், ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங், ஓபனர்ஸ் வந்து ஒருத்தங்க அவுட் ஆயிட்டாலும் 1 downல ஒரு வேற கிளாஸ் இறங்குறாருன்னா அப்புறம் வந்து நல்லிஃபைட், அப்புறம் அந்த ஸ்பின்னரை கொண்டு வர ஆப்ஷனே போயிடுச்சு. ஓகேவா? சோ சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான். ஆரம்பத்துல விக்கெட் எடுத்தாங்கன்னா then I think they should just persist. If for example a Klaasen comes, then அங்க ஒரு சில மாற்றங்கள் அங்க எதிர்பார்க்கலாம். because he is one of the best hitters of spin. அது வந்து கன்சிஸ்டன்ட். நாளைக்கு நான் இன்னொன்னு எதிர்பார்க்கிறேன், நடக்கும்னு அவ்வளவு இதுவா இல்ல. ஒரு மார்க்ரம உட்காத்திட்டு கிளென் பிலிப்ஸ் ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கோ அப்படின்ட்டு. ஏன்னா 2 ways 100% பெட்டர் ஃபீல்டர். 2 பேரும் ஆஃப் ஸ்பின் போடுவாங்க அப்படிங்கிறது இருந்தாலும் மார்க்ரம் போடுறது இல்ல. மேபி கிளென் பிலிப்ஸ்
இப்போ ஒரு தூபே கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லல, பட் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனா இருக்கலாம். அண்ட் அவர் ஒரு கிரேட் ஹிட்டர் அப்படிங்கறதுனால ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஐ எனக்கு டோன்ட் அது திங்க் they'll do it, நடக்கும்னு but I want தோணல. to see that as well. நானும் I பார்க்கணும்னு don't think they ஆசைப்படுறேன். அது will. நடக்குமான்னு தெரியல, பட் இல்ல, பிகாஸ் பார்க்கணும்னு early ஆசைப்படுறேன். wickets அவங்க லூஸ் பண்ணாங்கன்னா கிளென் பிலிப்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யூ கான் எக்ஸ்பெக்ட் him to hold fort. ஏடன் மார்க்ரம் ஏற்கனவே நிறைய ரன்கள் வந்து he's not hit as much as the openers or Henrik Klaasen, பட் ஒரு ஸ்டெபிலிட்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு 50யும் அடிச்சாரு ஒரு கேம்ல. சோ டக்குனு அவங்க சிஎஸ்கேவோட வந்து தான். ஏர்லி விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்கன்னா சோ ஏர்லி விக்கெட்ஸ் அவங்க லூஸ் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி மார்க்ரம் will come in. சோ எனக்கு தெரிஞ்ச அந்த சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. எஸ்ஆர்எச் உடைய bowlersல நீங்க புவியை கண்டிப்பா டார்கெட் பண்ணலாம். And I have a feeling that Rituraj has to play the long innings. Unfortunately or fortunately, he was phenomenal. இல்ல ஒரு ஆனா 100 நீங்க அடிச்சார் போன நீங்க கேம்ல தான். புவிய டார்கெட் பண்ணுங்கிறீங்க. போன மேட்ச் வந்து புவி போட்டது ஒரு ஓவர் தான். சோ அவங்களுக்கு கரெக்ட். அந்த ஸ்கோப்பும் இருக்கு. அவங்க புவி இல்லாம முடிக்கிறது அப்படிங்கிறது. இல்ல நான் புவி கமா அது நான் புவி அந்த சென்டென்ஸ் முடிக்கல. புவி யா மயங்க் மார்க்கண்டே உங்களுக்கு டார்கெட் பண்றதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்க. Why I'm எங்க saying பேட் this is because கமின்ஸ்ங்க, நீங்க அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேட் கமின்ஸ் தான் எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு அந்த இடத்துல. ஆமா, அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க எல்லாரையுமே இந்த சைடுல டார்கெட் பண்ணிரலாம். யூ கேன் டார்கெட் ஓ, போத் தி டார்கெட் ஸ்பின்னர்ஸ். யூ கேன் பண்றது. ஓகே டார்கெட் ஓகே ஓகே ஓகே. டார்கெட் பண்ணலாம் புவிய. பட் நீங்க ஆக்சுவலி டார்கெட் நான் ஒரு நீங்க பாத்திருக்கிற ரெண்டு bowlers வந்து பேட் கமின்ஸ் அண்ட் நட்ராஜன். இவங்க ரெண்டு பேரும் தான் they can be wreckers in chief against CSK ன்னு எனக்கு தோணுது. நாளைக்கு ஒரு சம பேட்டில் ஒண்ணு பார்ப்போம் அப்படின்னு தோணுது. நட்ராஜன் வெர்சஸ் தோனி, நம்ம ஊரு நட்டு வெர்சஸ் நம்ம ஊரு தோனி அப்படிங்கிற மாதிரி அது ஒண்ணு வரும் போல் இருக்கு. நம்ம எண்ட் டெத்ல கரெக்ட்டா 20 ஓவர் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, கிரவுட் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. மச்சான் அவர் நல்லா போட்டாரா, நட்டு நல்லா போட்டாரு தோனிக்கு போன ரிவர்ஸ் பிக்சர்ல. இல்ல அது ஒரு மாதிரி அது எமோஷனலா கிரவுடும் வந்து நட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல தோனிக்கு இது பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. No, it'll be awesome. And Nattu வந்து anyway MS தோனியோட விக்கெட்டை எடுத்திருக்காரு முன்னாடி. ஓகே, பட் இந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு எதிரா 20th ஓவர்ல MS தோனியோட மாயாஜாலம் நிலைக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கு it'll be very very interesting because 20th ஓவர் MS தோனி லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் பிரிச்சிருக்காரு. பட் நட்டு ஸ்கில் செட் இஸ் வெரி ஸ்பெஷல். அதனால அவர் பிரிச்சது வந்து அவரோட பார்ட்னர் உனத்கட் தான். அதனால அவரு அதுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க 17 ஓவர்ஸ்ல. உன்னத்கட் ஷுவரா 20 ஓவர் போட வர மாட்டாரு தோனி களத்துல இருந்தா. நல்லா போட்டிருக்காரு தெரியுமா, செமையா போட்டிருக்காரு. Yes, absolutely. Yeah, அதுதான் actually correct. Surprisingly good. Unadkat has been surprisingly good this season. See, he has been good. On a certain matchup, certain memories will always stick with you. Pat Cummins is very well aware of that. He's an astute captain. எனக்கு தெரிஞ்சு he'll rotate his bowlers brilliantly. அதனால ருத்துராஜ் கைக்வாட் has to be 2 steps ahead அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் பண்ண இன்டர்வியூலயும் ருத்துராஜ் கைக்வாட் என்ன சொன்னாரு அப்படின்னா, MS தோனி இன்டர்ஃபியரே பண்றது இல்ல. He doesn't tell me anything. ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அது இது மட்டும்தான் அப்பப்போ அவர் வந்து பாப்பாரு, as any wicket keeper does, experienced wicket keeper does. ஆனா அதை தாண்டி 12th அதாவது இம்பாக்ட் பிளேயர் வரைக்கும், ஈவன் தட் 12th மேன் வரைக்கும் MS தோனி வந்து எந்த இன்டர்ஃபியரன்ஸும் கிடையாது. டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணும், யாரு பிளேயிங் 11, யார் இந்த இம்பாக்ட் எல்லாமே நான் தான் டிசைட் பண்றேன்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன், நாளைக்கு மட்டும் கொஞ்சம் போய் கேட்டுக்கோங்கன்ற. பரவாயில்ல. ஆனா நாளைக்கு நான் நீங்க சொல்ற மாதிரியே வந்து இந்த கேப்டன்சி ஹவு தே ஹேண்டில் அப்படிங்கறதுல ஒரு பெரிய இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா when things are going tough, பேட் கமின்ஸ் வந்து அந்த ஒரு அவருக்கு என்னன்னா போலிங் கேப்டனா இருக்காரா, திங்ஸ் தப்பா போற மாதிரி இருக்குன்னா குடியா நானே பாலா எடுத்து போடுறேன் அப்படிங்கிற அதுவும் பண்ண முடியும். நம்ம சில கிண்டலா சொல்லுவோம்ல, இவரே எடுத்து பால போட்டலாம், பட் இவரால பண்ண முடியும், நானே போலிங் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு இது இருக்கிறதுனால நான் அது கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்றேன். சூப்பர் கைஸ், prediction time. Tough one. CSK या SRH? CSK. ஓகே கைஸ், நாங்க வந்து எங்களுடைய ப்ரெடிக்ஷன் கொடுத்தாச்சு. நீங்க உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுங்க, காமெண்ட்ஸ்ல எழுதுங்க வித் தி ரீசன்ஸ் அண்ட் மக்களின் குரல் நாங்க கண்டிப்பா நாளைக்கு எடுத்துப்போம். 30 நிமிஷம் ஆறதுக்குள்ள நம்ம பை பை சொல்லிடலாம். தேங்க்யூ கைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். ப்ரெடிக்ஷன்ஸ் யார் கரெக்டா இருக்கு அப்படின்னு பாத்துடலாம். Thank you.